வணக்கம். தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றும் பார்க்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். IAS, IPS உள்ளிட்ட பணிகளுக்கான முதன்மை தேர்வுகள் சென்னையில் தொடங்க உள்ளது. இந்த ஆண்டு தேர்வில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் காயிதே மில்லத் கல்லூரி மற்றும் ராணிமேரி கல்லூரி ஆகிய 2 மையங்களில் தேர்வு நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த 906 பேர் தேர்வில் பங்கேற்றுள்ளனர். இந்த ஆண்டு IAS தேர்வில் பல்வேறு மாற்றங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. பொது அறிவு கேள்விகள் 4 தாள்கள் எழுத வேண்டும். விருப்ப பாடத்திற்கு 2 தாள்கள் எழுத வேண்டும். இன்று காலையில் நடைபெற்ற தேர்வில் இடம்பெற்றிருந்த கேள்விகளுக்கு மாணவர்கள் கட்டுரை வடிவில் பதில் எழுதினர். அதிகபட்சமாக எத்தனை பக்கம் விடை அளிக்க வேண்டும் என்றும் கேள்விகளில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் கூறினர். இன்று மதியமும் தேர்வு நடைபெறுகிறது. சென்னையில் வரும் 8ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் நடக்கும் இந்த தேர்வில் 13,000க்கும் அதிகமானோர் பங்கேற்றுள்ளனர். மத்திய அரசில் காலியாக உள்ள 950 IAS, IPS, IFS உள்ளிட்ட குடிமைப் பணிகளுக்கான முதன்மை தேர்வு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. எக்ஸாம் ஆக்சுவலி இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பேப்பர் எப்படி இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும்னு. பட் ஃபர்ஸ்ட் பேப்பர் அட்டென்ட் பண்ணதுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பா எக்ஸாம் இதுக்கப்புறம் இன்னும் நல்லா பண்ணலாம்னு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி UPSC வந்து முன்னெல்லாம் அன்லிமிட்டட் ஷீட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப கண்டென்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி டைம் மேனேஜ்மெண்ட் இன்னும் ஈஸியா இருந்துச்சு. 2014ஆம் ஆண்டில் 15% அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் MBBS பல் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இயற்பியல், வேதியியல், உயிரியல் அல்லது உயிரியல் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் 50% மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியின மாணவர்கள் 40% மதிப்பெண் பெற்றிருந்தால் போதுமானது. மருத்துவ படிப்பில் சேரும்போது 17ஆம் வயது பூர்த்தியடையும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் ப்ரீ டென்டல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இணையதளத்தின் வழியே வருகிற 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். www.aitmt.nic.in பொதுப்பிரிவு மாணவர்கள் 1000 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் 550 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்தலாம். நுழைவுத் தேர்வு அடுத்த ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குரூப் 2 தேர்வுக்கான ஆன்சர் இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசில் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 1000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 2 தேர்வு தமிழ்நாடு முழுவதும் நேற்று நடைபெற்றது. 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வுகளை எழுதினர். தமிழ் மற்றும் பொது அறிவு குறித்து கேள்விகள் இடம்பெற்றிருந்தன. தமிழ் மொழி தொடர்பான கேள்விகள் எளிதாக இருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் கூறினர். கடந்த 3 மாதங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளில் இருந்து பொது அறிவு கேள்விகள் இடம்பெற்றிருந்ததாகவும் தேர்வு எழுதியவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் தேர்வுக்கான கீ ஆன்சர்கள் TNPSC இணையதளத்தில் இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியிடப்பட உள்ளது. கீ ஆன்சர் அடிப்படையில் தேர்வு எழுதியவர்கள் தாங்கள் எவ்வளவு மதிப்பெண் பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் மெயின் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை IITயில் 5 ஆண்டுகள் MA மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு எழுத விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சென்னை IITயில் இன்டகிரேட்டட் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் படிப்பு 5 ஆண்டுகள் கற்றுத்தரப்படுகிறது. இன்டகிரேட்டட் MA இன் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், இன்டகிரேட்டட் MA இன் இங்கிலீஷ் ஸ்டடீஸ் என்று 2 பட்டங்கள் பெறலாம். இந்த படிப்புகளில் சேர HSEE நுழைவுத் தேர்வு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி ஆன்லைன் வழியே நடைபெறுகிறது. 12ஆம் வகுப்பில் 60% அக்ரிகேட் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் 55% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கு வருகிற 18ஆம் தேதி முதல் ஜனவரி 17ஆம் தேதி வரை ஆன்லைன் வழியே விண்ணப்பிக்க வேண்டும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக தெளிவுபட பகுதிக்கு செல்லலாம்.
இன்றைய தெளிவுபட பகுதியில் கேட் தேர்வு குறித்து விவாதிக்க உள்ளோம். ஐஐடி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் பொறியியல் பட்ட மேற்படிப்புகளில் சேருவதற்கு கேட் தேர்வு மதிப்பெண்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இது மட்டுமின்றி 217 பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளுக்கு கேட் தகுதி மதிப்பெண்ணாக கருதப்படுகிறது. அரங்கில் நம்முடன் உள்ள தனியார் நிறுவன கல்வி ஆலோசகர் திரு ராஜேஷ் அவர்களிடம் கேட் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான குறிப்புகளை மாணவர்கள் கேட்டறியலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப சொல்றோம் 217 பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் அவங்க கேட் ஸ்கோரை ஒரு எலிஜிபிலிட்டியா பாக்குறாங்க அப்படின்னு சொல்றோம். இந்த கேட் 2013 பாத்தீங்கன்னா மோர் தென் 12 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகன்ட்ஸா இருக்காங்க. இப்ப எனக்கு இப்ப இதை பார்த்த உடனே என்ன கேட்கணும் அப்படின்னு தோன்றதுன்னா, இந்த பல ப்ரீவியஸ் இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரிசர்ஷன் ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்கு. அதே மாதிரியே ஈவன் ஐஐடி பாம்பே, ஐஐடி கொல்கத்தா எல்லா இடத்துலயுமே ஒரு தே ஆர் ஃபீலிங் தி குளோபல் ஹீட் அப்படின்னே சொல்ல முடியும். இவ்வளவு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போதும் இவ்வளவு கேட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களா? அப்ப கேட் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எக்ஸாமா பார்க்கப்படுது? முக்கியமா மாணவர்கள் இந்த கேட் பொறுத்த வரைக்கும், அதாவது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங், இந்த கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கும்போது இதெல்லாம் எல்லாருக்கும் ஆஸ்பிரேஷன் இருக்கும். நம்ம முடிச்சவன வேலைக்கு போகணும், இல்லாட்டி ஒரு நல்ல கார்பரேட் கம்பெனில வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆஸ்பிரேஷன் இருக்கும். பட் இன்னைக்கு வளர்ந்து வர பொறியியல் நிறைய துறைகள் வளர்றதுனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, டெக்னாலஜிக்கல் ஃப்ரண்ட் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஒரு பேஸ் 4 years படிக்கிறோம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறோம், இது மட்டும் நம்ம பத்தல, நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகணும். அதாவது கேட் கேம்ல ஏதாவது டெவலப் பண்ணணும், இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா நம்ம ப்ரோக்ராமிங்ல இல்லாம மத்த ஏதாவது பேக் எண்ட்ல ரிசர்ச் பண்ண முடியுமா? சோ அந்த ஆராய்ச்சி துறைகள் இப்போ இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா மாணவர்கள் அவேர்னஸ் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நீங்க வெறும் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் காமன், நெக்ஸ்ட் 3 years பேஸ் சப்ஜெக்ட் தான் படிப்பாங்க. அதாவது எந்த ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்ட்லயும் மெக்கானிக்கல் அந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கார் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை பத்தி தான் படிப்பாங்க. பட் இன் டெப்த் ஆஃப் கெட்டிங் இன்டு த இண்டஸ்ட்ரி இட் won't be possible in engineering. So you have to get into masters. So மாஸ்டர்ஸ்னா நம்ம நினைக்கிறது மெக்கானிக்கல் முடிச்சா நம்ம மெக்கானிக்கல்ல மட்டும் தான் ஆராய்ச்சி பண்ண முடியும், இல்ல இப்போ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிக்கணும்னா ப்ரொடக்ஷன் துறையில தான் போக முடியும், இல்ல சிவில்னா சிவில் மட்டும் தான் போக முடியும்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. சோ மாணவர்கள் முக்கியமா பெற்றோர்களும் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பையனை சேர்த்துட்டோம் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் லெவல் அவன் எப்படி வேணா போய்ப்பான் அப்படின்னு நினைக்கிறோம். பட் டோட்டலி அவேர்னஸ் இன்னைக்கு லேக்கா இருக்கு. அவேர்னஸ் பத்தி நம்ம இன்னும் நிறையவே பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சூர்யா என்கிற நேயர் காத்திருக்கிறார் திருவள்ளூரில் இருந்து, அவரிடம் பேசலாம். சூர்யா வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேம். நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கிறேன் மேம், பிஇ. சரி. இப்ப நான் கேட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிருக்கேன். சரி. சோ இது எழுதிட்டு பப்ளிக் செக்டர்ல வேலை கிடைக்குமா இந்த மார்க்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்றது மேம்? ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு வேகன்சி இருக்குமா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் சூர்யா. ஆக்சுவலா நீங்க ஆட்டோமொபைல் படிச்சிருக்கீங்க, நீங்க படிச்சிட்டு இருப்பீங்க. சோ நீங்க கேட் குவாலிஃபை ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு கிளாரிஃபை இன்டு தட். சோ நீங்க மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, மெக்கானிக்கல் எழுதினாதான் அந்த எலிஜிபிள் இண்டஸ்ட்ரீஸ் போக முடியும்னு நினைக்கிறீங்க. சோ கேட்லயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது நீங்க வேலை வாய்ப்பு மட்டுமே பார்க்காதீங்க. ஏன்னா மாஸ்டர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய லெவல் ஆஃப் தாட்ஸ் அந்த இன்டராக்ஷன் பண்ணும்போது இன்னும் மேற்கூடிய படிப்புகள் படுறதுக்கு ஆப்ஷன் இருக்கலாம். சோ உதாரணத்துக்கு நீங்க மெக்கானிக்கல் படிக்கிறீங்கன்னா, நீங்க மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நிறைய கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அவங்களே செப்பரேட் அட்டாமிக் கல்பாக்கம்ல இருந்தே they are doing the scholarship. சோ அது எதர் அந்த வழியா போலாம், இல்லாட்டி நீங்க கேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்காலர்ஸ் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு 8,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது யூ கேன் அசிஸ்ட் தி இன்ஸ்டிடியூஷன் ஃபேக்கல்டி பார்ட், ஏதாவது டியூஷன் இல்ல ஏதாவது ஒரு 8 hours நீங்க பெர் வீக் ஸ்பெண்ட் பண்ணணும், எஸ்பெஷலி ஃபார் டீச்சிங் ஃபீல்ட். சோ அந்த மாதிரி துறையிலையும் நீங்க மந்த்லி ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு படிக்கவும் செய்யலாம், நீங்க எதுவும் பண்ணலாம். சோ டோன்ட் ஹேவ் வைட் ஸ்ப்ரெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க அவேர்னஸ் ரொம்ப குவாலிஃபை ஆயிட்டு நீங்க டாப்பர்ஸா இருக்கணும். அந்த குவாலிஃபை ஆகி எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்களோ அந்த ரேங்க் பட்டியலை பார்த்து தான் செலக்ஷன் பண்ணுவாங்க. நிச்சயமா. காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் பிரபு, அவரிடம் பேசலாம். பிரபு வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? மேம், கேட் எக்ஸாம் ஆன்லைன் ஃபுல்லா வந்ததுனால எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிச்சயமா பிரபு, தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா திஸ் இயர்ல இருந்து ஆன்லைன் சிஸ்டம் போறாங்க. சோ தி மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஆன்லைன் சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரிவ்யூ பண்ணலாம் கொஸ்டின்ஸ். அதாவது முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா கோடிங் சிஸ்டம்ஸ் இருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது கோடிங் கரெக்டா பண்ணணும். இப்போ அதெல்லாம் அவசியமே இல்ல. நீங்க கொஸ்டின் பார்த்த உடனே இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், சில கொஸ்டின் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும் ஆன்சர்ஸ். பட் நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறதுல சோ மேஜரா நீங்க எல்லா செக்ஷன் பை பார்க்கலாம். அதாவது இப்போ மெக்கானிக்கல் உதாரணத்துக்கு எழுதுறீங்க, இல்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் உங்க சப்ஜெக்ட்ல தான் வரப்போகுது.
ஸோ மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் இந்த சிஸ்டமேட்டிக் எப்படி இருக்குன்னா, நீங்க ரிவ்யூன்ற ஆப்ஷன் இருக்கு. அதாவது எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க ரிவ்யூ பண்ணீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் ஆகி ஒரு டிக் மார்க் இருக்கும். இல்ல நீங்க ஆன்சரே பண்ணலன்னா அது வந்து வித்வுட் டிக் மார்க் இட் வில் ஹேவ். ஸோ யூ கேன் see that ஓகே நீங்க இந்த 65 கொஸ்டின்ஸ்ல எது நீங்க அட்டன் பண்ணல அது வந்து நீங்க ரிவ்யூ பண்ணலாம். சோ நீங்க டோட்டலா தெரிஞ்சது மட்டும் அட்டன் பண்ணிட்டு கடைசி வரும்போது எது ரிவ்யூ பண்ணிருக்கீங்க. சோ அவுட் ஆஃப் 65 கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின்ஸ் ரிவ்யூ பண்ணணும்னா யூ கேன் கோ அட் தி லாஸ்ட் அண்ட் மார்க் இட். அண்ட் கிளியரிங் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இருக்கு. சில ஆன்சர் வந்து ஓகே தப்பா பண்ணிட்டோம் மல்டிபிள் சாய்ஸ்ல அப்படின்னா யூ கேன் கிளியர் அண்ட் மேக் த கரெக்ஷன். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இப்ப கொடுத்திருக்காங்க. இப்போ ஆன்லைன்ல இருக்கனால உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சரி சார், இந்த கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எம்டெக் அப்படி ப்ரிப்பேர் பண்றது இருக்கட்டும், இந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல விஷயமா பார்க்கப்பட்டாலும் இந்த கேட் எக்ஸாம் பத்தியான அவேர்னஸ் வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரீச் ஆயிருக்கு? ஈவன் சிட்டியா இருந்தாலும் சரி, கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கேட் எக்ஸாம் அப்படின்னா என்ன, அது மூலமா நான் என்னென்ன அச்சீவ் பண்ண முடியுங்கிற அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில எப்படி இருக்கு? ஆக்சுவலா ரேஷியோ ரொம்ப கம்மி தான். அதாவது இந்தியா அளவுல பாத்தீங்கன்னா 35 lakh இன்ஜினியர்ஸ் ஒவ்வொரு வருஷமா வெளியே வராங்க. சோ இந்த 35 lakhsல வந்து 12 lakhs தான் அப்ளை பண்ணிருக்காங்க. சோ இதுல எழுதுனது 10 லட்சம் பேர் தான். இந்த 10 லட்சம் பேர்ல குவாலிஃபைட் இந்த கேட்ல பாத்தீங்கன்னா 1,36,000 தான். இட்ஸ் வெரி டிராஸ்டிக்கா இருக்கு. பட் இதுல பாத்தீங்கன்னா இந்த மேஜர் பேப்பர் எழுதினவங்க, அதாவது இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இந்த 4 பேப்பர் எழுதினவங்களே வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 10 லட்சம் பேர் எழுதினதுல 8 லட்சம் பேர் இவங்க 4 பிரான்ச்சுமே எழுதிட்டாங்க. So if you look upon other 18 papers, very few people தான் அப்ளை பண்ணிருக்காங்க. சோ மாணவர்கள் என்னன்னா இப்போ ஆட்டோமொபைல் படிக்கலாம், பட் உங்களுக்கு வந்து ஒரு மெட்டலர்ஜிக்கல் சயின்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம். சோ அந்த மாதிரி போகணும்னா நீங்க அந்த பேப்பர்ஸ் செலக்ட் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் சொன்னார் ஆட்டோமொபைல் நான் படிச்சேன் பட் மெக்கானிக்கல் தான் எழுதுறேங்கிறது அவசியம் இல்லை. நீங்க வந்து ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி எழுதலாம், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் எழுதலாம், மெட்டீரியல் சயின்ஸ் பேப்பர் இருக்கு. ஏன் மாணவர்களுக்கு இதை பத்தியான அவேர்னஸ் இல்ல? இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் இல்ல? இல்ல இன்ஜினியரிங் படிக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, டொமைன்ல நம்ம இதுதான் மெயின் டொமைன்ல இருக்கோம், சப்டிவிஷன் வந்து நம்ம போக முடியுமாங்கிற அவேர்னஸ் வந்து காலேஜ் லெவலும் பெருசா சொல்லி தரது இல்ல. அண்ட் மாணவர்களும் வந்து அது ஒரு நம்ம ஒரு சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கோம், இதுல இருந்து நம்ம டெப்தா போக முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல எதுவுமே இல்ல அப்படின்னா கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் சயின்ஸ் தனி பேப்பர்ஸ் இருக்கு, அது வந்து they can get into, அதாவது இன்ஜினியரிங் மேத்ஸ் வரும், ஜெனரல் சயின்ஸ் வரும், பிளஸ் they can opt any subjects, fluid dynamics with hydraulics. இன்னும் நிறைய நம்ம பேசலாம். திருவள்ளூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். திருவள்ளூரில் இருந்து ராஜேஷ் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராஜேஷ் வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? ராஜேஷ் வணக்கம். ராஜேஷ், வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கேட் எக்ஸாம் வந்து எப்படி வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம், அந்த டவுட்காக தான் கால் பண்ணேன். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் ராஜேஷ். ஆக்சுவலா வந்து கேட் பொறுத்த வரைக்கும் நீங்க மார்க் ஸ்கோர் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி நீங்க வந்து தேர்ட் செம்ல இருந்து யூ ஹேவ் டு ஹேவ் ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷன். அதாவது வந்து நீங்க தேர்ட் இயர் செகண்ட் இயர் உள்ள வரும்பொழுதே சப்ஜெக்ட் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ நீங்க சப்ஜெக்ட் படிக்கும்போது என்னென்ன சிலபஸ்ல நீங்க கவர் ஆகுதுங்கிறது இன்டர்லிங்க் பண்ணணும். நம்ம படிக்கிறது வந்து புக்ல நீங்க படிப்பீங்க, சோ மெனி ஆத்தர்ஸ், ஃபாரின் ஜர்னல்ஸ் ரெஃபர் பண்ணி படிக்கும்போது சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறோம். அதாவது வந்து நீங்க என்ன முதல்ல நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு முன்னாடி பேஸ் பார்ட் என்னன்னா என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறீங்கன்னு கிளியரா இருக்கணும். நான் வந்து மெக்கானிக்கல் படிக்கிறேன், மெக்கானிக்கல் மட்டும் தான் போறேனா, இல்ல நான் வந்து இன்னொரு ஆப்ஷனும் பாக்குறேன், ப்ரொடக்ஷனும் எழுத போறேன், இல்ல மெட்டலர்ஜிக்கலும் எழுத போறேன், அந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் வச்சிருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் தோஸ் பேப்பர்ஸ் அகைன். சோ ப்ரொடக்ஷன்னா சம் அடிஷனல் ப்ரொடக்ஷன் பிளானிங் பேப்பர்ஸ் வரும், மெட்டலர்ஜினா மெட்டீரியல் சயின்ஸ் பேப்பர்ஸ் ஆட் ஆகும். கிளாரிட்டி இன் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில அதிகமா இருக்கும். சோ இப்ப கெமிக்கல் படிக்கிறாங்கன்னா they can get into petrochemical engineering. சோ பெட்ரோலியம் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் வந்து நீங்க அவேர்னஸ் தனியா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா you can apply for that. ஏன்னா அந்த ரேஷியோ ஃபார் தி அந்த பேப்பர் எழுதுறவங்க கம்மியா இருக்கலாம். சோ இந்த இருந்து இதே மாதிரி பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் சயின்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து பயோடெக் படிச்சவங்க எழுதலாம், பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சவங்க எழுதலாம். அதே மாதிரி எம்எஸ்சி பயோடெக் படிச்சிருப்பாங்க, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிருப்பாங்க, அவங்களும் இந்த ஃபீல்ட்ல வரலாம். only engineering graduates இருந்தாலும் எம்எஸ்சி பண்ணவங்களும் எழுத முடியும். ஒரு நேயர் காத்திருக்கிறார் கேரளாவில் இருந்து கலாராணி. வணக்கம் கலாராணி, வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? என்னோட மகன் வந்து பிஇ படிக்கிறாங்க, சிஎஸ்சி. அவங்க வந்து எப்படி எந்த வருஷத்துல இருந்து இது எக்ஸாம் எழுதலாம், எப்படி இதுக்கு ரெடி ஆகிறது, அப்புறம் வந்துட்டு எந்தெந்த மாசங்கள்ல இந்த எக்ஸாம் நடக்குது, எங்க நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் நான். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் கல்யாணி. நல்ல क्वेश्चन. ஆக்சுவலா வந்து நீங்க பேரண்டா ரொம்ப ஆங்ஸைட்டியா இருக்கீங்க. சோ என்ன பண்ணணும்னாமா நீங்க வந்து செகண்ட் இயர் உள்ள வரதுல இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்.
எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், இல்ல முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட். நீங்க வந்து வேலை பார்த்துட்டே கூட நிறைய பேர் பண்றாங்க. இல்ல நீங்க ஃபைனல் இயர் படிக்கும் பொழுது நீங்க அதாவது ஃபைனல் இயர் செம் அப்போ பண்ணும்போது அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் விண்ணப்பம் வந்து யூசுவலா ஆன்லைன்ல இருக்குமா, சோ ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துல கொடுப்பாங்க. இதுலயும் வந்து நீங்க ஆன்லைன் டெஸ்ட் தான். சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. சோ எனி ஆப்ஷனல் டே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சோ மாணவர்கள் முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து பிரான்ச் முதல்ல வந்து இப்போ இது மட்டும் தான் எழுத போறோமா, இல்ல சீடுன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அதாவது வந்து இன்ஜினியரிங் எஸ்பெஷலி ஃபார் தி டிசைன் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் இருக்கு. காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் டிசைன். இல்ல வந்து சில ஸ்டூடெண்ட் MBBS படிச்சிருப்பாங்க, பட் அவங்க வந்து இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல வரணும்னு நினைக்கலாம். நம்ம அதுல போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போக முடியும். சோ நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆப்ஷன் பண்ணனால கம்ப்யூட்டர் சயின்ஸும் போலாம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பேப்பரும் நீங்க எழுதலாம், இல்ல எலக்ட்ரிக்கல் துறையில நீங்க விருப்பம் இருக்குன்னா அந்த பேப்பரும் எழுதலாம். there is no restriction for the base paper. திருவொற்றியூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் கிருஷ்ணா, அவரிடம் பேசலாம். கிருஷ்ணா வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார். வணக்கம் கிருஷ்ணா, சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன, பதிவு செய்யுங்க. சார் நான் வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன். சரி. ஹேண்டிகேப் கேண்டிடேட்டு. சரி. அவங்களுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு கேட்ல கொஞ்சம் சொல்றீங்களா? கேட் எக்ஸாம்ல இல்ல பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் கோட்டா இருக்கு சார். டிபெண்ட்ஸ் அப்பான் ரேஷியோ. உங்களுடைய 50% 40% என்ன ரேஷியோன்னு பாப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அலோகேஷன் தனியா இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டா ஐடி மெட்ராஸ்லயே ஒரு பையன் ஹேண்டிகேப்ல இருந்து அப்ளை பண்ணி ஹி பிளேஸ்ட் இன் கூகுள். வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்கு சார். நீங்க அதை யோசிக்க வேணாம். நீங்க அப்ளை பண்ணுங்க, குவாலிஃபை ஆயிட்டு பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் தனியா வந்து ரிசர்வேஷன் இருக்கு, 3% ரிசர்வேஷன் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அந்த ரேங்கிங் பட்டியல தான் கால் ஃபார் பண்ணுவாங்க. பட் நீங்க கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது கிளியரா பிளான் பண்ணணும். நீங்க ஈஸி மட்டும் இல்லாம அதாவது வந்து VLSI பண்ண போறீங்களா, VSU கம்ப்யூட்டிங் பண்ண போறீங்களா, இல்ல நீங்க சாஃப்ட்வேர் துறைகளும் செலக்ட் பண்ணலாம், அதாவது பேக் எண்ட் ஆஃப் வயர்லெஸ் டெக்னாலஜிஸ். சோ அந்த மாதிரி துறைகளும் ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்க ஆப்ஷன் ஆன்லைன்ல கொடுக்கும்போது என்ன துறைகள் நம்ம எடுக்க போறதுங்கிறது கிளியரா சேனலைஸ் பண்ணிக்கோங்க. அது இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சார், இந்த கேட்டோட ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பாக்கும்போது இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க தேர்ட் இயர் படிக்கிறதுல இருந்தே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும், முக்கியமா செகண்ட் இயர்ல இருந்தே ஆரம்பிக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் VLSI போறாங்க அப்படின்னா அவங்க அது முன்னாடியே டிசைட் பண்ணிடணும். அப்ப இன்ஜினியரிங் அவங்க என்டர் பண்ணும் போதே அவங்க வந்து மாஸ்டர்ஸ்க்கான ஒரு பிளானையும் அவங்க வந்து போட்டுடணும் அப்படிங்கறது ஒரு பக்கமா இருந்தாலும் இந்த ப்ரிப்பரேஷன் பார்ட் எஸ்பெஷலி ஃபார் கேட் அப்படின்னு வரும்போது இந்த என்ன ஒரு சக்சஸ் ஃபார்முலா அப்படின்னு பாக்கும்போது இந்த சொல்றாங்க இந்த லேர்ன், டெஸ்ட், அனலைஸ் அண்ட் இம்ப்ரூவ் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணா என்ன இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ல? மேஜரா பாத்தீங்கன்னா வந்து நீங்க சப்ஜெக்ட் பேஸ்ல இருந்து தான் வருது. சோ நீங்க அதாவது UG எல்லாம் பார்க்கும்போது ரேண்டமா இருக்கும் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. பட் இதுல வந்து நீங்க சப்ஜெக்ட் ஈச் யூனிட் வைஸ் செக்மெண்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க என்னென்ன படிக்கிறீங்களோ ஈச் செமஸ்டரோட ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட்ஸ் வரும். சில பேர் எலக்டிவ்ல வந்து மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ சப்ஜெக்ட் வைஸ் பேலன்சிங்கா தான் இருக்கும் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். சோ IIT இணையதளத்திலே வந்து லாஸ்ட் 6 இயர்ஸ் பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அந்த பேப்பரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிலபஸ் மெயினா வந்து மேட்ச் பண்ணி படிக்கணும். சோ நீங்க வந்து என்ன சிலபஸ் வந்து யூனிட் வைஸ் எது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சில பேர் எப்படின்னா காமனா ஒரு ஹேண்ட் புக் மாதிரி வச்சிருப்பாங்க, அதே காமனா படிச்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா that won't be feasible. So you have to interlink the units. Like இந்த மெட்டலர்ஜில என்ன கேட்டிருக்காங்க, ப்ரொடக்ஷன்ல என்ன கான்செப்ட் கேட்டிருக்காங்க, இல்ல தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க, ஈச் யூனிட் வைஸ் சப்டிவிஷன், அதாவது ஒரு புக் மட்டும் ரெஃபர் பண்ணா. ப்ரிப்பரேஷன் பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார், திருச்சியில் இருந்து பத்மஜா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பத்மஜா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன, பதிவு செய்யுங்க. வணக்கம் மேம். எங்க பையன் வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க மேம், திருச்சியில. சரி. அது வந்து அவனுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறான். நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல இது எழுதணும்னு ஐடியா இருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல எதுனா சொல்றீங்களா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் பத்மஜா. ஃபர்ஸ்ட் இயர் வந்து காமன்ங்க. நீங்க செகண்ட் இயர் வரும்போது நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பேப்பர் எழுதணுங்கிறது கிளியர் ஆயிக்கோங்க. தேர்ட் செம்ல இருந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்களோ அதனுடைய தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எயித் இந்த செமஸ்டர்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். நீங்க ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் வந்து சில ஜெனரல் குவான்டிடேட்டிவ் சைட்லாம் இப்போ ஸ்ட்ராங்கரா இருக்கிறது பெட்டர். ஏன்னா நிறைய நீங்க நுழைவுத் தேர்வு வரும்போது ஆல் இந்தியா லெவல்ல வரும்போது சம் ஆஃப் தி ஜெனரல் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. சோ அந்த ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் இயர்ல பண்ணுங்க. ஒன்ஸ் யூ கெட் இன் டு செகண்ட் இயர் நீங்க என்ன சப்ஜெக்ட் பண்ண போறோம், அதுல எப்படிலாம் கேட்கறாங்க அப்படிங்கிறது சிலபஸ் வைஸ் பண்றது பெட்டர். சோ ப்ரிப்பரேஷன் பாயிண்ட்ல நீங்க செகண்ட் இயர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து என்னென்ன இருக்கு துறைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது படிச்சா நான் என்னென்ன துறைகள் போலாம், என்னென்ன எக்ஸாம்ஸ் அடிஷனலா எழுத முடியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு அவங்க பண்ண வேண்டியது ஒரு சின்ன ரிசர்ச். கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா நம்ம IIT மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. NITs இருக்கா, IIITs இருக்கா, வேற என்ன எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டிலே பாத்தீங்கன்னா 80% ஆஃப் தி சீட்ஸ் வில் பி அஃபோர்ட் த்ரூ கேட் தான்.
ஈவன் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள எம்டெக் கோர்ஸுக்குமே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஜேடிஐ இருக்கு, யூவிசி பெங்களூர் இருக்கு, நிறைய தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அவங்களுமே வந்து கேட் ஸ்கோர் வச்சு தான் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய எண்ணற்ற பல்கலைக்கழகங்கள் இருக்கு, எண்ணற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம எதை அப்ளை பண்ண போறோங்கிறதா நீங்க ஃபர்ஸ்ட் இயரே யூ கேன் மேக் அ பிளான். திருப்பூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், தாமோதரன். அவரிடம் பேசலாம். தாமோதரன், வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. சொல்லுங்க தாமோதரன், தொடர்ந்து பேசுங்க. Sir, I'm a final year student, information technology student. Okay. Sir, நான் கேட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு கேட்ல வந்து இந்த ஸ்டைஃபன் தராங்க, கேட் ஸ்டைஃபன். இப்போ மந்த் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஜாயின் பண்ணிட்டா ஸ்டைஃபன் தராங்க. இந்த ஸ்டைஃபன் வந்து எப்படி யாராவது தருவாங்க? கேட்ஸ் குவாலிஃபை ஆனா ஃப்ரம் தி ரெக்கார்ட் பேசிஸ் தருவாங்களா இல்ல வந்து எல்லாத்துக்குமே தருவாங்களா? இல்ல, ஆக்சுவலா நல்ல கொஸ்டின். ஆக்சுவலா நீங்க கேட் குவாலிஃபை ஆயிட்டீங்கனாலே நீங்க வந்து அப்ளை பண்ணணும் சார். அப்ளை பண்ணும்போது சில கோர்ஸுக்கு வந்து எப்படி இருக்கும்னா வேகன்சிஸ் இருக்கும். அதாவது வந்து கோர்ஸ் வித் ஸ்காலர்ஷிப். இப்போ வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் பேப்பர் அப் பண்ண போறீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆனவன கேட் குவாலிஃபை ஆன எல்லாருக்குமே வந்து யார் யாரெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் சில பேர் வந்து எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வேணாம், நான் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிறேன், நானும் இண்டிவிஜுவலா படிக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். பட் மேஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் ஹூவர் இஸ் டூயிங் கிளியரிங் திஸ், அப்ளைங் இன்டு ஐஐடிஸ், ஐஐசி பெங்களூர், எங்கெங்கெல்லாம் அட்மிட் ஆகிறவங்க எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஐ ஸ்பெசிஃபைட் யூ லைக் 8 நீங்க வந்து 8 hours per week வந்து you have to spend time for preparations. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அவ்வளவுதான் இருக்கும். தவிர கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அது நீங்க கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமா சார். இன்னைக்கு கேட் எக்ஸாம் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. முக்கியமா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்திருந்தீங்க. எவ்வளவு பிரான்ச்சஸ்க்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. மாணவர்கள் எல்லா பிரான்ச்சுமே பாருங்க, என்னென்ன அடிஷனலா ஆஃப் பண்ண முடியும், அந்த துறைகள் போக முடியுமா. நான் சொன்ன மாதிரி இப்போ MBBS முடிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MD கிடைக்கலன்னா என்ன பண்ணணும்னு தெரியாம இருப்பாங்க. யூ கேன் ஆல்சோ கெட் இன்டு மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி தனி கோர்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து தனி நுழைவுத் தேர்வு பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு இன்ஜினியரிங் பாடமே வேணாம், டிசைன் துறையில போகணும், ப்ராடக்ட் டிசைன்ல போகணும், இல்ல அந்த துறைகள் போகணும், அதுக்கு தனி நுழைவுத் தேர்வு இருக்கு, அதை பேஸ் பண்ணியும் போகலாம். மாணவர்கள் அகாடமிக் கிரெடென்ஷியல்ஸ் அவங்க வந்து ரிசர்ச்சும் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்றீங்க. இன்னைக்கு உங்களோட இந்த எபிசோட் மூலமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருப்பாங்க நம்புறோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இப்பொழுது எளிய முறையில் ஆங்கிலம் கற்பதற்கான பாடத்தை தொடர்ந்து வழங்கி வருகிறோம். சென்னை டி நகரில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தின் ஆங்கில பயிற்சி ஆசிரியர் திரு எஸ் கணேசன் அவர்கள் நடத்தும் பாடத்தை இப்பொழுது பார்க்கலாம். தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில நாம பலதரப்பட்ட மக்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் எதிர்பார்ப்புகளை பத்தி பேசணும். இன்னைக்கு சில சிம்பிள் சென்டென்சஸ், சாதாரணமான வாக்கியங்கள், சாதாரணமா நாம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை பற்றி பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் நான் இப்ப போர்டில் எழுத போறேன், கொஞ்சம் பாருங்க. பாய் கோஸ் டு ஷாப். இதே சென்டென்ஸ் நான் பாய்ஸ் அப்படின்னு போட்டு நான் எழுதுறேன். பாய்ஸ் கோ டு ஷாப். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். நாம வந்து பேசும் பொழுது ஒருத்தர் சிங்குலரா இருக்கிறாரா ப்ளூரலா இருக்காருன்றது ரொம்ப முக்கியம். இந்த சிங்குலரா வரும் பொழுது இந்த கோ என்ற வார்த்தையோட எஸ் சேர்த்து பேசுறேன். பாய் கோஸ் டு ஷாப் அப்படின்றது ரொம்ப கரெக்டான இங்கிலீஷ். இதே சென்டென்ஸ நான் பாய் கோ டு ஷாப் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்காங்க, இது தவறான இங்கிலீஷ். பாய் கோன்னு சொல்லக்கூடாது. பாய்னு வரும் பொழுது கோஸ் என்ற வார்த்தை, அந்த பாய் கோ என்ற வெர்போட எஸ் சேர்த்து தான் பேசணும். அப்பதான் அந்த இங்கிலீஷ் சரியான இங்கிலீஷ். அதே நேரத்தில் பாய்ஸ் என்ற ப்ளூரல் நான் பயன்படுத்தும் பொழுது கோஸ் என்று சொல்லக்கூடாது, கோ என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ பாய் கோஸ் டு ஷாப், பாய்ஸ் கோ டு ஷாப் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அது கரெக்டான ஆங்கிலமாகவும் இருக்கு, எளிதாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்போ அடிப்படையில் நாம சில விஷயங்களை ஆங்கிலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, நாம் இந்த பாய் என்பது நவுன் என்று சொன்னாலும், கோ என்பது வெர்பு என்று சொன்னாலும், இந்த நவுனும் வெர்பும் சேரும் பொழுது சென்டென்ஸ் வருது. இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல அந்த நவுன் சிங்குலரா ப்ளூரலான்றத தெரிஞ்சுக்கணும். சிங்குலரா இருந்தா அந்த வெர்போட எஸ் சேர்த்து பேசுறோம், ப்ளூரலா இருந்தால் அந்த வெர்போட எஸ் சேர்க்காம பேசுறோம். மேன் கோஸ் டு தி மார்க்கெட். மேன் கோஸ் டு தி மார்க்கெட், ப்ளூரல் மேனுக்கு வந்து மென்னு, மென் கோ டு தி மார்க்கெட். கேர்ள்ஸ் கோ டு தி மார்க்கெட், கேர்ள் கோஸ் டு தி மார்க்கெட் அப்படி என்று பேசுகின்றோம். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு ஆங்கிலம்.
இந்த ஆங்கிலத்தை நாம கட்டாயமா கத்துக்கணும். எந்த இடத்துல வெர்புல எஸ் சேர்த்து பேசணும், எந்த இடத்துல வெர்போட எஸ் சேர்க்காம பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கு அடிப்படையான சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். நாம பயன்படுத்தக்கூடிய நவுன் சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இப்ப நம்ம கத்துக்கிட்டது சிங்குலரா இருந்தா வெர்புல எஸ் போட்டு பேசணும், ப்ளூரல் இருந்தா வெர்போட எஸ் போடாம பேசணும். நீங்க பேசி பாருங்க. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே உங்க நண்பர்கள்ட்ட போய் சிங்குலர் ஒரு நவுனை போட்டு எஸ் போட்டு பேசுங்க. பிரசன்ட் டென்ஸ்ல ப்ளூரலோட எஸ் கேட்காம ஒரு வெர்ப் போட்டு பேசி பாருங்க. அடுத்த ப்ரோக்ராம்குள்ள ஒரு 10 சென்டென்ஸ் நீங்களாவே ஃபார்ம் பண்ணி பேசுங்க. எளிதா வந்துடும் இங்கிலீஷ், கஷ்டமே இல்லை. இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தியுடன்.